அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து கலாத்தியர் நிருபம் கற்றுத்தருகிற ஒரு மிக முக்கியமான சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி எப்படி மீட்டு கொண்டார், எப்படி சாபத்திலிருந்து விடுதலையை தருகிறார் என்ற இந்த முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து நாம் இந்த வாரத்திலே அதை தொடரப் போகிறோம். வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தேவ பிள்ளைகளே, நம் கடந்த வாரத்திலிருந்து இந்த வசனம் போதிக்கிற மிக முக்கியமான சத்தியமாகிய இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகளின் மூலம், சிந்திய இரத்தத்தின் மூலம் எப்படி இந்த உலக வாழ்விலே நாம் சந்திக்கிற அந்த பொல்லாத சாப வாழ்க்கையிலிருந்து எப்படி விடுதலை தருகிறார் என்ற சத்தியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வாரத்திலே நாம் இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை வியாதி, நோய், பலவீனம் என்னும் சாபத்திலிருந்து எப்படி நம்மை விடுதலை ஆக்குகிறார் என்பதை நாம் இந்த வாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இங்கே நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்று இந்த கலாத்தியர் 3:13 இங்கே சொல்லுகிறதே, அது எதை பற்றி பேசுகிறது? வேதம் இந்த இடத்துல எந்த நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லும் போது எதை பற்றி பேசுகிறது? பாருங்கள் தேவ பிள்ளைகள், நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோமானால், பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, அவங்க கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மோசே அவருடைய மரணத்துக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்த பிறகு கானான் தேசத்தில் அவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கர்த்தருடைய அந்த நியாயப்பிரமாணத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமல் போகும்போது வருகிற சாபங்கள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு? போதிக்கிறார். அப்படி பாருங்க, போதிக்கும் போது தான் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்னவென்றும், பின்பு அது 1லேருந்து 14வது வசனம் வரைக்கும் சொல்லிட்டு, பின்பு 15வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 15லிருந்து அந்த அதிகாரத்தின் முடிவு 68வது வசனம் வரைக்கும் ஒரு பெரிய கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது உண்டாகும் சாபங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வேதம் என்ன செய்யுது? 15லேருந்து 68 வரைக்கும் சொல்லுது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம கடந்த வாரத்துல பார்த்த மாதிரி சாபங்கள் என்பது எதை பற்றி பேசுகிறது? பாவம் என்பது தேவனிடத்திலிருந்து எப்படி நம்மை பிரிக்கிறது, அதாவது பாவம் என்பது தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவை எப்படி பாதிக்கிறது அதை பற்றியது. சாபங்கிறது என்னது? எப்படி நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை எப்படி வேதனைக்குரியதா மாறுகிறது, அதை பற்றியது தான் என்னது? சாபம் என்பது. அப்போ இந்த சாபத்துக்கு கீழாக பல்வேறு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சாபம் தான் என்னது? இந்த பூமிக்குரிய வாழ்விலே நமக்கு வேதனை உண்டாக்கும்
வியாதிகளை பற்றி வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது பாருங்க. உபாகமம் 28 இப்போ முதலாவதாக நாம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கற்கையினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். பின்பு இப்பொழுது 27வது வசனத்தை வாசிக்கலாம். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தியரின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் பாதிப்பார். திரும்ப இப்பொழுது 35வது வசனத்தை வாசிக்கலாம். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பற்களினாலே வாதிப்பார். தேவ பிள்ளைகளே, எங்கே பாருங்க, ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது பல சாபங்கள் வரும் என்று சொல்லி இங்கே இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சாபம் என்ன? எப்படி ஜனங்கள் வியாதியினால் எப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை பற்றி இங்கே வேதம் நாம் வாசித்த வசனங்களில் என்ன செய்தோ வாசித்தோம். அதுவும் இந்த வியாதிகள் எப்படிப்பட்டதா இருக்குமா? வசனம் சொல்லுது பாருங்க, நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை என்ன செய்யும் பின்தொடரும். அது மட்டும் இல்ல, இது நீ குணமாகாதபடிக்கு இது உன்னை என்ன செய்யும், இது உன்னை வாதிக்கும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது இந்த உலகத்துல. ஏன் இவ்வளவு வியாதி? கர்த்தர் ஏன் இப்படிலாம் வியாதிய இந்த உலகத்துல அனுமதிக்கிறாரு? கர்த்தருக்கு மனுஷன் மேல மனதுருக்கமே இல்லையா? கர்த்தருக்கு மனுஷன் மேல இரக்கமே இல்லையா? இவ்வளோ வியாதிகளால இவ்வளோ கஷ்டப்படும்படி அவர் விட்டு விடுகிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கதான் செய்யுது. ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்க ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். வியாதிகளை கர்த்தர் இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்யல, அனுமதிக்கல. இல்லை இல்லை இல்லை, வியாதிகள் ஏன் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறது? வாருங்கள், இங்கே நாம் உபாகமம் 28:15 வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியேயும் கட்டளைகளின்படியேயும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்போ ஜனங்கள் இப்படி பல்வேறு அவர்களை அழிக்கும், அவருடைய வாழ்க்கையை அழிக்கும் இந்த சாபம் நிறைந்த அந்த வியாதிகள் எப்பொழுது அவர்களை பின்தொடருமா? எப்போ அவங்க வாழ்க்கையில அது பலிக்குதான்? இங்க வசன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியேயும் கட்டளைகளின்படியேயும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகோடாதே போவாயாகில். அதாவது அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம மறுக்கும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போகும்போதுதான் இந்த சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் என்ன செய்யுது, ஒருவர் மேல பலிக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, சாபங்கள் கர்த்தர் ஏதோ மனுஷன் மேல கோவப்பட்டு அவனை ஏதோ வியாதியினால வாதிக்கிறார், அப்படி இல்லை. வியாதிகள் ஏன் வருகிறது பாருங்க. இது இதை ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளலாம். பாருங்க, ஒரு சிறு பிள்ளை இருக்கிறது. அடுப்புல ஒரு குக்கர்ல அம்மா ஒன்று வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை அதை புரிந்து கொள்ளாம ஒரு விளையாட்டுத்தனமா ஓடி போய், நான் போய் அந்த குக்கரை தொட போறேன்னு சொல்லி போகும்போது அம்மா தடுக்கிறாங்க. மகனே,
இது செய்யாத, அது அடுப்பில் இருக்குது, அது உனக்கு என்ன செய்யும், மிகுந்த அதை போய் தொட்டின்னா அது உனக்கு மிகுந்த வலி என்ன செய்யும், உண்டாகும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. இப்போ மகன் தாயினுடைய சத்தத்துக்கு செவி கூடாம, இல்லை நான் என் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பேன், நான் இஷ்டப்படி தான் செய்வேன்னு சொல்லி அங்கே அடுப்பில் வைக்கப்பட்டிருக்க அந்த குக்கரில் போய் கையை வச்சான்னு வச்சுக்கோங்க. யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வலி வேதனை தான் என்ன செய்யும், உண்டாகும். அதே போல தான் கர்த்தரும் என்ன செய்கிறார் பாருங்க. அவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவர் என்ன செய்கிறாரு பாருங்க. மனுஷன் தன்னை பின்பற்றுவதற்கு அவர் கட்டாயப்படுத்த மாட்டார் பாருங்க. அவர் மனுஷனுக்கு என்ன செய்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். மகனே நீ இப்படி வாழணும், இப்படி என்ன செய்யாத அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு என்ன செய்கிறார், கற்பிக்கிறார். இப்போ மனிதன் கர்த்தருடைய அந்த சத்தத்துக்கு செவி கூடாமல் போய், நான் கர்த்தருக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது, என் இஷ்டப்படி தான் செய்வேன் அப்படின்னு செய்யும் போதுதான் பாருங்க, அங்கே மனிதன் பல்வேறு சாபங்களால் பாதிக்கப்படுகிறார் என்று இந்த வேத வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அப்படிதான் ஆதாம் வாழ்க்கையில் நடந்தது. ஆதாம் பாருங்க, ஆதாம் ஏவாளும் ஏன் சாபத்தை அனுபவித்தார்கள், கர்த்தர் சொன்ன அந்த கற்பனைக்கு அவங்க மீறி நடந்ததுனால தான். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில வியாதியை அனுமதித்து கொண்டில்லை. இல்லை, இவைகளெல்லாம் மனுஷனோட பாவத்தினால் இந்த உலகத்துல வருகிற காரியங்களாக என்ன செய்கிறது இருக்கிறது. குறிப்பா ஏதோ நம்ம செய்த பாவத்தின் நிமித்தமா தான் அது வந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இது பாருங்க, ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் முழு மனுக்குலமும் இன்னைக்கு பாவத்துக்கு என்னது அடிமைப்பட்டு கிடக்குது. அதன் நிமித்தம் பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம ஏதோ நான் இவ்வளோ பெரிய பொல்லாப்பு செஞ்சேன் அப்படின்னு இல்லை. நம்ம ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் நம் பாவிகளா இருக்கிறபடினாலேயே இந்த உலகத்துல பாருங்க, எல்லா மனிதர்களும் என்ன செய்கிறார்கள், இந்த பொல்லாத சாபமாகிய வியாதியினால் என்ன செய்கிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது ஏதோ கர்த்தர் அனுமதித்ததில்லை, இது மனுஷனோட பாவத்தினால் வந்ததாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா நல்ல செய்தி என்ன பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கிய நம்முடைய தகப்பனாகிய இறைவன், நம்முடைய தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை இந்த பொல்லாத சாபத்திலிருந்து, இந்த பொல்லாத வேதனையிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன செய்தார், சாபமானார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், சிலுவையில கிறிஸ்து நமக்காக வியாதியானார். நம்ம அனுபவிக்கிற வியாதி எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து, இப்போ வியாதி, நோய், பலவீனம் என்னும் அந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அதிலிருந்து நம்ம என்ன செய்தார், இப்பொழுது விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி நாம் கலாத்தியர் 3:13 என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளே நற்செய்தி. இதுதான் நற்செய்தி. உண்மைதான், இந்த உலகத்துல வியாதிகள் இருக்கிறது, வேதனைகள், அதனால் வருகிற வேதனைகள் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை இந்த பொல்லாத வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல இப்பொழுது நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு செல்ல போகிறோம். பாருங்க, இந்த நாள்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்ம பதிலளிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மீதியான வேளையில பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, பிரதர், என்னை இந்த வியாதியிலிருந்து சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தம் தானா பிரதர்? ஏன்னா பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் சில நேரம் நம்ம ஜோம் பண்ண உடனே விடுதலை கிடைச்சிருது,
சில நேரம் நம்ம கொஞ்சம் காலங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு. சில நேரங்களில் பார்த்தா எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அந்த வியாதி வேதனையிலிருந்து விடுதலை பெற்ற மாதிரியே என்னது இல்லை. இப்படி மனுஷர்களுடைய அனுபவங்கள் பாருங்க பல்வேறு விதத்துல இருக்குது. அப்போ மனுஷர் மத்தியில் உள்ள சில அனுபவங்களை பார்த்துட்டு, அல்லது சிலர் பாருங்க சில நேரத்துல சிலர் ஜெபிக்க வருகிற ஊழியக்காரங்க கூட என்ன சொல்லிடுறாங்க, சில நேரம் அவங்களும் பாருங்க ரொம்ப ஒரு மனதுருக்கத்தோடு தான் சிலருக்காக ஜெபம் பண்றாங்க. சிலருக்கு ரொம்ப நாள் ஜோம்னி பார்க்குறாங்க. ஜோம்னி பார்க்கும்போது சிலருக்கு என்ன செய்யறதில்ல, சுகம் ஆகலைன்னு உடனே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர்களுக்கு புரியலை, இவ்வளோ ஜோம் பண்ணுறோமே ஏன் சுகமாகலன்னு தெரில அப்படின்னு உடனே அவங்க என்ன செய்திடுறாங்க, ஒருவேளை இந்த வியாதியை சுகமாக்குறதுக்கு கர்த்தருடைய சித்தம் இல்லை போல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன செய்திடுறாங்க, வந்துட்டு அதையே என்ன செய்திடுறாங்க, ஜெபிக்கிறவர்கள் அந்த வேதனைப்படுகிற இடத்துல அப்படியே சொல்லிடுறாங்க. இது நிமித்தம் என்ன ஆயிடுது, பலருக்கும் பல குழப்பங்கள். பிரதர், கர்த்தர் என்ன சுகமாக்குறது, இது தேவ சித்தம் தானா இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க, இன்றைக்கு பல கேள்விகள் இருக்கதான் செய்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னா இங்கே மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நமக்கு இருக்கிற கேள்வியை பாருங்க. நம்ம சார்பில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு ஊழியம் செய்த போது ஒரு குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல இப்படி கேட்கிறார். கேட்கலாம் பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் இப்போ 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்காக வியாதியாகி நம்மை இந்த வியாதியின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி என்ன செய்தார், மீட்டுக்கொண்டார். நம்மை இந்த வியாதியின் சாபத்திலிருந்து என்ன செய்கிறார், விடுதலை ஆக்கிட்டார். சிலுவையில நமக்கு விடுதலை என்ன செய்தார், உண்டாக்கி வைத்து விட்டார். இதை தான் நாம் கலாத்தியர் 3:13 என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையில நமக்காக அவர் வியாதிகளை என்ன செய்துட்டார், சுமந்துட்டார். வாசிக்கலாம் பாருங்க. இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து விடலாம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் பாருங்க, அங்க கலாத்தியர்ல சொல்லப்பட்டதை இங்கே மத்தேயு 8:17 பாருங்க வேதம் உறுதிப்படுத்துகிறது. இங்கே மத்தேயு பாருங்க, இந்த சுவிசேஷ நிருபத்தினுடைய ஆசிரியர் ஏசாயால 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற அந்த வசனத்தை என்ன செய்யறாரு, அந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவர் எடுத்துக்கொண்டு இங்க என்ன செய்யறாரு, இயேசுவினுடைய சுகமளிக்கும் ஊழியத்தை என்ன பண்றாரு, அவர் அந்த ஊழியத்துக்கான காரணம் என்ன, இயேசு ஏன் தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்துல 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்த போது ஏன் அவர் தம்முடைய ஜனங்களை குணமாக்கினார், ஏன் சகல வியாதியுள்ள நோயுள்ள குணமாக்கினார் என்பதற்கு காரணத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, சிலுவையில இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இப்போ நிறைவேறும்படிதான். இயேசு சிலுவையில் என்ன செய்தார், நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் என்ன செய்தார், சுமந்ததன் நிமித்தம்தான் பாருங்க இயேசு தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்திலே அவர் சகல ஜனங்களையும் குணமாக்குகிறவராய் என்ன செய்தார், சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இங்க மத்தேயு என்ன செய்யறார், காரணம் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதியை சுமந்திருக்கும் போது எதுக்கு சுமந்தாரு, நாம அதுல இருந்து விடுதலை பெறணும்னு தான் அவர் சுமந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ பாருங்க, இங்க ஒரு குஷ்டரோகி ஒரு வியாதிக்காரன் வருகிறான். வந்துட்டு என்ன கேட்கிறாரு,
பாருங்க, குஷ்டரோகம் என்பது இயேசுவின் நாட்கள்ல உள்ள மிக மிக ஒரு கொடிய வியாதியா இருந்தது. ரொம்ப கொடிய வியாதி. இப்போ நம்ம நாட்கள்ல பார்த்தீங்கன்னா குஷ்டரோகத்துக்கு நிறைய மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நாம் வாழுகிற இந்த நாட்களிலும் மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் என்ன செய்து இருக்குது, சில கொடிய நோய்கள்லாம் இருக்குது. அப்போ யோசித்து பாருங்க, இப்படி சொல்லலாம், ஒரு மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியாத ஒரு கொடிய வியாதியினால் வேதனைப்படுகிற ஒரு மனுஷன் அப்படின்னு இதை எடுத்துக்கோ, சரிதானா? இப்ப அவன் வருகிறான், வந்துட்டு இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறான், கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இயேசுவே பாருங்க, அவன் இயேசுவினிடத்தில் வந்து அவரை பணிந்து கொள்கிறான். பணிந்து அவரை ஆண்டவரேன்னு என்ன செய்யறான், கூப்பிடுறான் பாரு. கூப்பிட்டு சொல்றான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க இயேசுவினிடத்தில் என்ன செய்யறான், கேட்கிறான் பாருங்க. அப்போ இது எப்படி இருக்குது? இப்போ நாம் வாழுகிற இந்த நாட்கள்ல, இந்த 2026ஆம் ஆண்டிலே ஒரு கொடிய வியாதி படுகிற ஒருவர் இருக்கிறார்னு வச்சுக்கோம். அவங்க இப்போ இயேசுவினிடத்தில் வர்றாங்க. வந்துட்டு, ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நீங்க என்ன சுகமாக்குவீங்களா? உமக்கு சித்தமானால் என்ன செய்யும், சுத்தமாக்கும், என்ன குணமாக்கும் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதை தான் இங்கே இந்த வசனத்துல என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த 2026ல ஒரு கொடிய வியாதி படுகிற ஒரு மனிதர் ஒருத்தர், ஒரு ஆணோ பெண்ணோ வந்து இயேசுவினிடத்தில் கேட்டா இயேசு என்ன பதில் சொல்லுவாரு? அதை தான் அன்றைக்கு அவர் பாருங்க சொல்லுகிறார் பாருங்க. வாசிக்கலாம் இப்போ 3வது வசனத்தை, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க, ஆண்டவர் என்றென்றும் உள்ள எல்லா மனிதர்களுடைய சந்தேகத்தை போக்கும்படியாக ஆண்டவர் என்னை இந்த வியாதியிலிருந்து குணமாக்குவாரா, இது அவருக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி வியாதிப்படுகிற எந்த மனிதனோ ஆணோ பெண்ணோ யாருடைய கேள்விக்கும் பதிலாகத்தான், என்றென்றைக்கும் உள்ள எல்லாருடைய கேள்விக்கு பதிலாக இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, குஷ்டரோகியை பார்த்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அந்த குஷ்டரோகி கேட்டாரு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்ன செய்யும், சுத்தமாக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டதற்கு பதிலாக இயேசு சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன செய்ய, சுத்தமாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட சில வியாதிகளால் கஷ்டப்பட்டு பல விதத்துல நான் இதுக்காக தீர்வை தேடி பார்த்தேன், கிடைக்கலையே, என்னை ஆண்டவர் குணமாக்குவாரா, இது அவருடைய சித்தம் தானான்னு சொல்லி பாருங்க கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு பதிலாகத்தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக, உன் வேதனையிலிருந்து நீ சுகமாகன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளோட சித்தமாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட வியாதியுடையவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சித்தம் என்ன, அவர் நமக்காக சிலுவையில சாபமாகி நம்மை சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டபடியால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதுதான், என் மகனே, என் மகளே, நீ படுகிற அந்த வியாதி வேதனையிலிருந்து உன்னை சுகமாக்குவதே என்னோட சித்தம், நீ சுகமாகன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த வியாதியிலும் சுகமாக்குவது தேவனுடைய சித்தமா? ஆம், உங்களை குணமாக்குவதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஒருவேளை
நீங்க எப்படிப்பட்ட வியாதி வேதனையோடு கஷ்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்பொழுது உங்களுடைய சுகத்துக்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஏனென்றால் உங்களை குணமாக்குவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளில நீர் எங்களோடு பேசிய இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி. பல்வேறு கேள்விகளோடு காணப்படுகிற அநேகருடைய கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இன்றைக்கு நீங்க எங்களோடு பேசிவிட்டீங்க ஆண்டவரே. எந்த வியாதியிலிருந்து நான் குணமாவது தேவனுடைய சித்தமா, இது தேவனுடைய சித்தம் தானா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பலருக்கும் உள்ள கேள்விகளுக்கு நீர் உம்முடைய மாறாத வார்த்தை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல இருந்து சொல்லிட்டீங்க ஆண்டவரே. என்னுடைய சித்தம் உன்னை சுகமாக்குவதுதான், அதனால் சுகமாகுன்னு சொல்லிட்டீங்க. ஆதலால் இந்த வெளிச்சம் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும் அப்பா. அதற்கு அவருடைய மனக்கண்களை திறந்திருக்க எந்த தேவ சித்தத்தை குறித்த ஒரு நிச்சயமுடைய பிள்ளைகளோட உள்ளத்துல உண்டாகட்டும். உண்டாகி இந்த நாளிலே யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு விதத்துல ஆண்டவரே, ஒருவேளை வியாதி வேதனையினால் பலவீனத்தினால் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்காக போய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் தழும்புகளால் அவர்கள் அனுபவிக்கிற அந்த வியாதி நோய் பலவீனத்திலிருந்து எப்பொழுதே சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ, எழும்ப முடியாம கால்களிலே கஷ்டப்படுகிறவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய கால்கள் சுகமடைந்து கால் ஒன்றி எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ ஸ்தோத்திரம். வலியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தரும் இப்பொழுதே அந்த தீராத வழியிலிருந்து ஆண்டவரே, இப்பொழுதே தலையில ஒரு வலியினால் கஷ்டப்படுற சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்னும் பேக் பெயின், இன்னும் சரீரத்துல கால்களிலே கைகளிலே ஆண்டவரை எந்த இடத்துல வலி அனுபவிக்கிறார், இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் தழும்புகளால் ஒரு சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாருங்கள். ஆமென்.